வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம், தொகுதி மறு வரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது மக்களவையில் இன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெறும். மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் தொடர்ந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உறுதியளித்துள்ளார். திமுக அரசின் செயல்பாடு காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் யூகி பாம்ப்ரி மிச்சேல் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதாக்கள் மீது இன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. முன்னதாக 2வது நாளாக இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் கனிமொழி, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்த அறிவிக்கை நேற்று இரவு வெளியிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அறிவிக்கை வெளியிடப்பட்டது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் நடைபெறும் தேர்தல்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலேயே மத்திய அரசு இந்த 3 மசோதாக்களையும் அறிமுகம் செய்ய இந்த சிறப்பு கூட்டத்தொடரை நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்த மசோதாக்கள் மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு தெரிவிப்பது போல காட்டப்பட்டாலும் அது இந்திய கூட்டாண்மை அமைப்பிற்கு எதிரானது என்று அவர் குறை கூறினார். காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசிதரூர் பேசுகையில், நாடாளுமன்ற விரிவாக்கம் மற்றும் தொகுதி மறு வரையறையை மனதில் கொண்டு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நடைமுறைப்படுத்துவது குறித்து கவலை வெளியிட்டார். உரிய முடிவு எட்டுவதற்கு முன்னர் விரிவான விவாதத்தின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடைபெறும் போது அதிக அளவு வள ஆதாரங்கள் வழங்கும் மாநிலங்களின் குரல்கள் ஒடுக்கப்படுவதற்கான அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனிடையே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில், இதுவரை நடைமுறைப்படுத்தாத பழைய சட்டங்களை செயல்படுத்துவதற்காகவே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் இவ்விஷயத்தை அரசியலாக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில், வலிமையான இந்தியாவின் அடையாளமாக வலுவான மகளிர் ஆற்றல் திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். தேசத்தில் உள்ள பெண்கள் அனைத்து களங்களிலும் அர்ப்பணிப்புடனும் அளப்பரிய சேவை மனப்பான்மையுடனும் உறுதியுடனும் செயலாற்றுவதாக தெரிவித்துள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் 106வது அரசியல் சாசன சட்டத்திற்கான அறிவிக்கை நேற்று இரவு வெளியிடப்பட்டதை அடுத்து அச்சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதற்கான அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் மூலம் கூட்டாண்மை அமைப்பின் அனைத்து நிலைகளிலும் மகளிருக்கு சம வாய்ப்பிற்கான தேசிய பயணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் தொடர்ந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். முன்னதாக அவரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான தீர்மானத்தை மாநிலங்களவை முன்னவர் திரு ஜே.பி. நட்டா முன்மொழிந்தார். திரு ஹரிவன்ஷ் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 4 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் சங்ககிரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, சென்ற ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொண்டுவரப்படும் என்று கூறினார். மேட்டூர் அணை உபரி நீரில் இருந்து 100 ஏரிகளை நிரப்பும் திட்டம் சேலம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின், திமுக அரசின் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக கூறியுள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளரிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் ஆண்களின் பிரதிநிதித்துவம் குறையாமல் இருக்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை 50% உயர்த்தப்படுவதாக கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் திண்டுக்கல்லில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் செங்கல்பட்டு மாவட்டத்திலும், தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகரிலும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். தேர்தல் களம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் இன்றைய தேர்தல் களத்தில் இடம்பெறுகிறது.
தமிழகத்தின் தென்கோடி முனையில் முக்கடலும் சங்கமிக்கும் பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. உலக பிரசித்தி பெற்ற விவேகானந்தர் நினைவு மண்டபம், 133 அடி திருவள்ளுவர் சிலை, இந்த இரண்டையும் இணைக்கும் கண்ணாடி பாலம் ஆகியவை கன்னியாகுமரி தொகுதியின் அடையாளமாக உள்ளன. விவசாயம், மீன்பிடி தொழில், சுற்றுலா சார்ந்த தொழில்கள் அதிகம் நடைபெறுகின்றன. கடல் சிப்பிகள், வாழைநார், தேங்காய் சிரட்டை, கயிறு திரித்தல் ஆகிய குடிசை தொழில்களும் நடைபெற்று வருகின்றன. உள்நாடு மட்டுமின்றி உலகின் பல நாடுகளைச் சார்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். சுசீந்திரம் பழைய ஆற்றில் வீணாக கடலுக்கு செல்லும் தண்ணீரை சேமித்து தடுப்பணை கட்ட வேண்டும். சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்த வேண்டும். நாகர்கோவிலில் புதை சாக்கடை திட்டம் சீரமைக்க வேண்டும். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி பேச்சிப்பாறை பெருஞ்சாணை அணைகளை தூர்வாரி ஆழப்படுத்தும் திட்டம். விளவங்கோடு தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் 2வது முக்கிய வர்த்தக நகரமான மார்த்தாண்டம் மற்றும் குழித்துறை, களியக்காவிளை, அருமனை உள்ளிட்ட நகரங்களும் உள்ளன. இந்த தொகுதியில் முந்திரி ஆலை தொழிலும் முக்கிய தொழிலாக உள்ளது. இந்த தொகுதியில் ரப்பர் பூங்கா அமைக்க வேண்டும் என்பதே தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. கிள்ளியூர் தொகுதியில் கடல் ஆம்புலன்ஸ், ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் 15,10,550 வாக்காளர்கள் உள்ளன. இந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 1914 வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இறுதிக்கட்ட தேர்தல் நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், தபால் வாக்குப்பதிவு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் ஆகியவற்றை பொருத்தி பாதுகாப்பு அறைகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு பொருட்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணிகளை தேர்தல் அலுவலர் திரு ரத்தினசாமி இன்று ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக வாக்காளர்கள் தொலைபேசி வாயிலாகவோ சி-விஜில் செயலி மூலமாகவோ புகார்களை தெரிவிக்கலாம் என்று தேர்தல் அலுவலர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் தனி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 12,52,019 வாக்காளர்கள் உள்ளனர். 1596 வாக்குச்சாவடிகளிலும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் 3000 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். என் வாக்கு என் உரிமை என உறுதி கொண்டு வாக்களிப்போம், மக்களாட்சியை உறுதி செய்வோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் நாளன்று 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் நகர பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று தேர்தல் அலுவலர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் நாளான வரும் 23ஆம் தேதி விடுமுறை வழங்காத தொழில் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி பொற்கொடி எச்சரித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரும் 21, 23 மற்றும் அடுத்த மாதம் 4 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ராசிபுரத்தில் மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் காவல்துறைக்கான தபால் வாக்கு செலுத்தும் பணிகள் இன்று தொடங்கின. ஆவடி காவல் ஆணையரகத்தில் பணிபுரியும் 5600 காவல்துறையினர் தபால் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வு இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது. கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் திருவிழாவின் துவக்க நிகழ்வாக முகூர்த்தக்கால் ஊன்றும் கொட்டகை முகூர்த்த விழா கள்ளழகர் திருக்கோவிலின் உப கோயிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1000 பொன் சப்பரத்தில் பொருத்தப்படும் யாழி முகத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார். வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட கொடைக்கானல் வனப்பகுதிகளில் மழை இல்லாததால் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவி நீர்வரத்தின்றி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து அருவியில் நீர்வரத்து ஏற்படும் வரை இதே நிலை நீடிக்கும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் கும்பக்கரைக்கு வருகை தர வேண்டாம் என தேவதானப்பட்டி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிச்சேல் வீனஸ் இணை ஜெர்மனி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம், தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் மீது மக்களவையில் இன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெறும். மாநிலங்களவை துணைத் தலைவராக திரு ஹரிவன்ஷ் தொடர்ந்து 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.
அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உறுதியளித்துள்ளார். திமுக அரசின் செயல்பாடு காரணமாக பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று அக்கட்சியின் இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் யூகி பாம்ப்ரி மிச்சல் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.